அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் வாழுகிற வாழ்க்கையின் பகுதியில உயர் அடைவதற்கு என் ஆண்டவர் விரும்புகிற ஆலோசனை என்ன என்று வேதத்தில் பார்ப்போமானால், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமல். இந்த நாளுடைய பகுதியில பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கேலி செய்கிறவர்கள் அல்லது கிண்டல் செய்கிறவர்கள் உடைய பகுதியில நாம் உட்காராமல் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்வது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில உயர்வு அடைவதற்கு எலியா என்கிற தேவ மனிதன் பலமான அற்புதத்தை செய்தார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அநேகர் சொன்னார்கள். சொன்ன வார்த்தையை எலியாவும் கேட்டார். ஆனால் என்றைக்கு எசபேலின் வார்த்தையுடைய பகுதி எலியாவின் காதுகள் விழுந்ததோ, அது விழுந்தது மாத்திரமல்ல, எலியாவின் இதயத்துக்குள் போனதோ, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் சூறை செடியின் அனுபவத்துக்கு போனான். சூறை செடியில் உட்கார்ந்தான், படுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வுடைய பகுதி வருவதற்கு முதல் காரணம் பய உணர்வான வார்த்தை, இரண்டாவது டிஸ்கரேஜான வார்த்தை, மூன்றாவது அவிசுவாசமான வார்த்தை. இந்த மூன்று வார்த்தைகளையும் நம்முடைய காதுகளில், நம்முடைய இதயத்தில் வைக்காமல் நாம் பாதுகாத்துக் கொள்வோமானால் வாழ்க்கையின் பகுதியில் முன்னேறுவோம். மூன்றாவது பகுதி, முன்னேறுவதற்கு யோனா என்கிற தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். யோனா மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. 40 நாளில் நினைவே அழியும் என்று சொன்ன வார்த்தை கேட்டு தேசமே திரும்பினது. ஆனா யோனாவின் வாழ்க்கையுடைய பகுதியில் ஒரே ஒரு செடி, ஆமணக்கு செடியின் அடியில இருக்கும்போது ஆண்டவரே ஆமணக்கு செடியை முளைக்க செய்தார். முளைக்க செய்தது மாத்திரமல்ல, ஆமணக்கு செடியுடைய பகுதியை ஆண்டவரே கட் பண்ணினார். கட் பண்ணும்போது அவன் தன்னைத்தானே சபிக்கவும் சாகவும் விரும்பினான். தேவனுடைய செயல்பாடை எதிர்க்கிறவர்கள், தேவனுடைய வல்லமையான கிரியையை அவிசுவாசமாய் யோசிக்கிறவர்கள் நிச்சயமாய் ஒரு தீமையான முடிவை எடுப்பார்கள். ஆண்டவர் மனம் திரும்புதலை கொடுக்க விரும்புகிறார்.